இயல் 3 அறிவியலால் ஆள்வோம். நுழையும் முன் அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்கன்னா மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் இதிலெல்லாம் ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ மனிதனை போல் இன்னொரு மனிதனா படைக்கிறது யாருன்னா மனிதன் தான். அதாவது இன்னொரு மனிதன்னா எந்திர மனிதன். ஓகேவா? மனித உடலில் உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது இயந்திரத்துக்கும் அதே மாதிரி படைக்கிறான். ஓகேவா? கோள்கள் நமக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கமாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னு இன்றைக்கி காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நேற்றைய மனிதன் நினச்சி பார்க்காதலாம் இப்போ உள்ள இந்த காலத்துக்கட்டத்தில் உள்ள மனிதன் என்ன பண்ணிகிட்ருக்கான், நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்கவும் வாருங்கள். என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். அதாவது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா, நிறைய ஆசிரியர்கள் சேர்ந்து பாடினனால இது பாடல் நூல் ஆசிரியர் குழு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பாடல் பகுதியில் மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்று வாழ்கின்றான். ஓகேவா? வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல், மழை ஆகியவையும் கண்டறிந்து கூறுகின்றான். எலும்பும் தசையும் இல்லாத, அதாவது எலும்பு தசை எதுவுமே இல்லாத ஒரு எந்திர மனிதனை படைச்சு இணைய வளங்களில் இணைய வலையின் உதவியில் உலகத்தையே நம்ம உள்ளங்கையில் கொடுக்கிறான். எல்லாத்தையுமே நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கான். பாதிக்கப்பட்ட உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கின்றான். நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அணைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதையும் அமைத்திடுவான். எவ்வளோலாம் இப்போ எப்படி அறிவியல் ஆய்வுகள் மாறிடுச்சுன்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் என்னென்னா, பாரதியார் ஒரு பாடல் இயற்றியிருக்காரு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு யார் சொல்கிறா? பாரதியார். ஓகேவா? மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகனா, இந்த மனிதன் எப்போதும் எதையே உரைக்கின்றான்? உண்மையவே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆவணா. ஆழ் கூட்டல் கடல். ஓகேவா? ஆழ்கடல். அதுக்கடுத்து விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி, விண்வெளி. நீலம் ப்ளஸ் வான் அப்படின்னா நீல வான். இல்லாது கூட்டல் இயங்கும்னா இல்லாது இயங்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்றாரு பாரதியார். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.